அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பற்றி பார்த்துட்டு இருக்கின்றோம். நம்ம அறத்துப்பாலினால் 3வது அதிகாரமான நீத்தார் பெருமையின் 6வது திருக்குறள். செயற்கரிய செய்வார் பெரிய, சிறிய செயற்கரிய செய்கலாதர். இதனுடைய பொருள் பார்க்கலாம். செயற்கு அறிய அப்படின்னா, அறிய அப்படின்னா நேரா, செயற்கு அறியன செய்வதற்கு அறிய. யாரும் துணியாத ஒரு செயலை செய்யறாங்க இல்லையா, அந்த செயல் பேரு செயற்கு அறிய. செய்வா பெரிய, அப்படி செய்யறாங்க இல்லையா, அவங்கதான் பெரியவர்கள். ஏன் அவங்களை அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நாம ஒரு உலகில் ரீதியான ஒரு வாழ்க்கைய மேற்கொண்டிருக்கோம். எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரே திசையை நோக்கிதான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். திசை அப்படின்னா ஒரே போக்குல, அதாவது கல்யாணம் முடிப்போம், ஒரு குழந்தைய பெற்றுப்போம், அது ஒரு படிக்க வைப்போம், அதுக்கு ஒரு வேலை வாங்கும், வேலை பார்த்துட்டு இருக்கிற அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம், அவன் ஒரு குழந்தைய பெற்றுப்பான், அதை அவனை படிக்க வைப்பான், அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பான், அது அந்த குழந்தை அதுக்கப்புறம் கல்யாணம் முடிப்பான், அது ஒரு குழந்தைய பெற்றுக்கும், மறுபடியும் அதை படிக்க வைக்கிறது, அதுக்கு வேலை வாங்குறது, அது கல்யாணம் முடிக்கிறது. இப்படியே ரொட்டீனா ஒரே சிஸ்டமேட்டிக்கா தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. இதுல சில சட்ட திட்டங்கள் இருக்கும், சில வாழ்வியல் முறைகள் இருக்கும், சில கட்டுப்பாடுகள் இருக்கும். இப்ப பொருள் ஈட்டணும் அப்படி இப்படிதான் வாழ்க்கை முறையை அமைச்சுக்கணும்னு ஒரு சட்டத்தை இருக்கும். அதுல பொருள் ஈட்டி நம்முடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறோம். அதுல மிக இந்த வாழ்வாதாரத்திலுடைய அந்த பொருள்ல மேன்மை நிலையில இருக்கக்கூடியவங்க, வளமையா இருக்கக்கூடியவங்க நம்ம பெரியவங்க அப்படின்னு வேற நம்ம அவங்கள அவங்க ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டாடுவோம். அவர்களை தலைமை தாங்கிறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் அவங்களை கூப்பிட்டு அவங்களை பெருமைப்படுத்திட்டு இருக்கோம். அவங்க வர்றதே பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம். அவர்களை பெரியவர்களாக கொண்டாடும். ஆனா உண்மையிலேயே பெரியவர்கள் யார் அப்படின்னா, இந்த உலகில் ரீதியான வாழ்க்கை ஒரு சிஸ்டமேட்டிக்கா போயிட்டே இருக்கேன். ஒரு பிறப்பு இறப்பு அப்படின்னுக்குள்ள ஒரு இதுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கேன், ஒரு லூப்புக்குள்ள. இது என்ன? இதுதான் வாழ்க்கையா? இப்படி வாழ்வதுதான் வாழ்க்கையா? இதில் இன்பமும் வருகிறது, துன்பமும் வருகிறது. சில விஷயங்கள் நம்மளால தாங்கிக்க முடியாது, சில விஷயங்கள் வரும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். இது என்ன? இது இருமை தன்மையாக இருக்குது. அப்ப இதை பத்தியான உண்மையை புரிதலை நம்ம பார்க்கணும். இதுதான் வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை ஒண்ணு இருக்கா, இதை தாண்டிய வாழ்க்கை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து, அப்ப இந்த இருமைத்தன்மை இல்லாத ஒரே தன்மை உள்ள வாழ்க்கை முறை ஒண்ணு இருக்குதான்னு பார்த்தா அது இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து நம்மளுக்கும் வழிகாட்டி விட்டு செல்லக்கூடியவர்கள் பெரியவர்கள். அவர்கள் தன்னைத்தான் உணர்ந்து ஏற்கனவே பார்த்தோன்னே ஒரு விதையாகி, அவர்கள் ஒரு பாடமாகி, நம்ம எல்லோருக்கும் அந்த ஒரு நல்ல வழியை காட்டிட்டு போகக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடிய எல்லாரும் துணிய மாட்டாங்க செய்து இல்லையா? எல்லாருக்கும் இப்ப நம்மளுடைய இந்த லைஃப் ஒரு கம்ஃபர்ட்ல இருக்கும். அதாவது வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும், நல்ல துணிமணிகள் இருக்கு, நல்ல ஒரு படத்துக்கு போகலாம், ஒரு பிக்னிக் போகலாம், ஒரு நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஒரு அரட்டை அடிக்கலாம், வேணுங்கிறத சாப்பிடலாம், செய்யலாம். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஒரு உடம்பு சரியில்லாம படுக்கும்போது அந்த அசௌகரியமான உணர்வுல நம்ம உணர்வோம், எதையுமே செய்ய முடியாது. அப்ப வாழ்க்கை ஒரே போக்கா போறது இல்லை. சில இடையூறுகள், இருமை நிலை வாழ்க்கையா இது இருக்கு, இன்பம் துன்பம் கலந்த வாழ்க்கையா இருக்கு. அப்ப இது தாண்டி அவங்க யோசிக்கிறாங்க, இப்ப இந்த இருமைத்தன்மையற்ற வாழ்க்கை ஒண்ணு இருக்குதா, இப்படி போய்கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறை இருந்து தள்ளி வேற ஒரு வாழ்க்கை, அந்த தனித்து நின்று தன்னை உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறையை ஒரு சிலர் தான் யோசிச்சு அதுக்குள்ள போவாங்க. அவர்கள் தான் உண்மையான பெரியவர்கள், மகான்கள் அப்படின்னு சொல்றாங்க. மகான்கள் தான் மகான பெரிய ஆண்கள். ஆண்கள்னா மனிதர்கள் பொதுவா, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். பெருமாள் பெரிய ஆள், ஏன் அவர் கடவுள் நிலைக்கு உயர்ந்த ஒரு மனிதர்.
அதனால அவர் பெரியாள் பெருமாள் அப்படின்னு நம்ம வந்து அவரை கையெடுத்து கூப்பி ஒரு தெய்வ நிலையில வச்சு வணங்குறோம். சோ இன்னைக்கு அப்படிப்பட்ட தன்னை உணர்ந்து மேம்பட்ட இறைநிலையை அடைந்தவர்களே உண்மையான பெரியவர்கள். அவர்கள் தான் செயற்க அரிய செயல்களை செய்வார்கள். சிறிய செயற்கரிய செயலாத எந்த ஒரு செயற்க அரிய செயல்களையும் செய்ய மாட்டாங்க. செம்மறி அடுக்கூட்ட மாதிரி நம்ம எப்படி நம்ம ஒரே மாதிரி ஒரே லைஃப்ல ஒரே லைஃப் ஸ்டைல போயிட்டு இருக்க மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மை, இதுதான் வந்து இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி அதை தாண்டி வேற எதையும் சிந்திக்காம அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு அரிய செயலையும் செய்ய மாட்டாங்க. அவங்கதான் அவங்க வந்து சிறியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? செயற்கரிய செய்வார் பெரிய. யார் செயற்கரிய செயல்களை செய்து உயர்ந்த நிலைக்கு தன்னை கடவுள் நிலைக்கு உயர்த்துக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான பெரியவர்கள். சிறிய செயற்கரிய செய்களாத மற்றவர்கள் யாரு? செயற்கரிய அந்த அரிய செயல்களை செய்யாதவர்கள் எல்லோருமே சிறியவர்கள். நம்ம உலகில் ரீதியா ஸ்டேட்டஸ் வகையா யாரையுமே பெரியவர்கள் சொல்ல முடியாது. அவர்கள் சிறியவர்கள் தான், இவர்கள் மட்டுமே பெரியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே.